தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கவையெல்லாம் நீருளும் தொழில்களன்றோ. ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுபவையே. பெருமிக்க பெருமக்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்துகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்வில 256வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் வழக்கம்போல் பெரும் மகிழ்ச்சி இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு சோகச் செய்தியை பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். வாழ்க்கை என்பது அனுபவங்களின் தோரணம். ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க, வாழ்க்கை வாழ்க்கை சூனியம் என்று சொன்னான் புத்தன், வாழ்க்கை மாயை என்று சொன்னான் சங்கரன், இஸ் a ஸ்டேஜ் வேர் எவ்ரிபடி இஸ் an ஆக்டர் என்று சொன்னார் ஷேக்ஸ்பியர். என்னுடைய ரீடிங் எப்படி நான் சொல்றது ஒன்னா, வாழ்க்கை என்பது அனுபவங்களின் தோரணம். அந்த தோரணத்தின் காரணம்தான் இந்த வாழ்க்கை, அதனுடைய சில பதிவுகள், அதனுடைய நினைவுகள், அது பாதம் பதித்து செல்கிறது. ஒரு செம்மட்டு தரையில போனா இல்லாத ஒரு சுவடுகள் ஈர மணர் கடற்கரையிலே நீங்கள் நடக்கும்போது பதிகிறதே, அதுபோல ஈரம் மிகுந்த ஒரு கடற்கரை மணல் பதிவாக நம் நெஞ்சங்களிலே இன்று பதிந்திருக்கக்கூடிய, அந்த ஈரம் இன்னும் காயாமல் பதிந்திருக்கக்கூடிய மதுவந்திக்கு நான் அஞ்சலி செலுத்தி விட்டு நான் மேலே தொடங்குகிறேன். நம்ம பாரதியை பல காலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதியை எப்படியெல்லாம் ரசிக்கிறோம் என்பது நமக்கே நாம் இட்டுக்கொண்ட ஒரு கட்டளை, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இதுல பாரதியை எப்படி ரசிப்பது என்பது ஒன்று. அதுக்கு கண்ணலிலே சுவையறியும் கைக்குழந்தை என்று சொல்வார்கள். பாரதி சுராஜ் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இது. கண்ணலிலே சுவை அறியும். ஒரு ஒரு கல்கண்டு கையில கொடுத்தா ஒரு குழந்தை அப்படியே எடுத்து அதை மாத்திரை போல வாயில பூண்டு சாப்பிட்றாது. அதை எடுத்து சுவைக்க சுவைக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால என்ன பண்ணும், அதை கையில வச்சுட்டு இங்க பார்க்கும் அங்க பார்க்கும், வாய் கிட்ட கொண்டு போகும், அப்புறம் எடுத்துரும், திருப்பி கொண்டு போகும், எடுத்துரும். அப்படி மெதுவா கொண்டு போய் அப்புறம் ஒரு கடி கடிச்சு அப்படி இப்படி இது போல அது பாரதியை நம்ம அனுபவிக்கணும் என்று அவர் சொல்வார். அதுபோல நாம் தொடர்ந்து பாரதியினுடைய பாடல்கள் தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். போன முறை நான் ஒரு மாற்றம் செய்தேன். கொடுக்கக்கூடிய தலைப்பிலேயே ஒரு ஒரு விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் ஒரு சுவையும் ஆர்வமும் ஈர்ப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக கண்ணனுடைய 2 பாடல்களை, எல்லாரும் அறிந்த பாடல்களை, அந்த 2 பாடல்களுக்கும் ஒரு தலைப்பாக காக்கை சிறகும் காயிலே புளிப்பும் என்று ஒரு தலைப்பாக கொடுத்தேன். இப்படி ஒரு உண்மை தொகையை வைத்து சொல்லக்கூடிய வழக்கம் ராபி சேது பிள்ளை அவருடைய கம்பராமாயண விளக்கத்தினுடைய நூல் படிச்சிருப்ப, ஏகவியெல்லாம் படிச்சிருப்பத, அவருடைய அந்த நூல் பூராவும் எல்லா தலைப்பும் இப்படிதான் இருக்கும். அது போல பார்த்தேன். இந்த முறை அதை முடிச்சுட்டேன். இந்த வாட்டி என்ன நாம கொடுக்கலாம்னு பார்த்தபோது பாரதியின் பரிதி என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். பாரதியின் பரிதி. சூரியனுக்கு பாரதியின் சூரியன், பாரதியின் ஞாயிறு, பாரதியின் பானு, இது மாதிரி பாரதியின் பகலவன், பாரதியின் ஆதவன், இப்படி பல பேர் வைக்கலாம் அதுக்கு. ஆனாலும் கூட நான் பாரதியின் பரிதி என்று ஒரு தலைப்பிட்டு, இந்த தலைப்பின் கீழே பாரதி 3 பாடல்களை, சூரியனுக்காக 3 பாடல்களை பாடியிருக்கிறார். ஒன்று சூரிய தரிசனம், இன்னொன்று ஞாயிறு வணக்கம், இன்னொன்று ஞான பானு. இப்படி 3 பாடல்களுடைய தொகுப்பை நாம் காணலாம் என்று சொல்லி பாரதியின் பாரதி என தலைப்புப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஒரு பாட்டாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு சுவைக்காக முன்னும் பின்னுமாக, அதாவது நேர ஓடுறது ஒண்ணு, அப்புறம் அந்த ரிலே ரேஸ்பாங்க, ஒன்னு ஸ்ட்ரைட்டா ஓடுறது 100 மீட்டர் டேஷ்லன்னு ஆரம்பிச்சு மராத்தான் வரைக்கும். இன்னொன்னு இந்த ரிலேல என்ன ஆகும், ஓடிட்டு கையில பேட்டன் they will give, they take the baton and go. There is a link between the 4 runners in a team. அதுபோல இங்க இந்த 3 பாடல்களுக்கு முன்னும் பின்னாக பாரதி எப்படி இந்த இந்த பரிதியாகிய இந்த பகலவனை எப்படி அனுபவித்தான் என்பதெல்லாம் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த தலைப்பு கொடுத்தேன், பாரதியின் பாரதி. அது ஒரு முறை சொன்னார் இவர், நம்ம சோ சரஸ்வதியின் சபதம்னு ஒரு டிராமா போட்டாங்க. அப்ப சோ பேசும்போது சொன்னார், சரஸ்வதியின் சபதத்துல இந்த இன்கிறது ஐயன் இங்கிலீஷ் அப்படின்னார். அது மாதிரி பாரதியின் பரிதினா பாரதியில இருக்கக்கூடிய பரிதி அப்படிங்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கலாம். ரெண்டாவது பாரதியினுடைய அவன் எப்படி அவனுக்காக அவனே ஒரு சூரியன். அதான் நான் எழுதியிருந்தேன். அவனும் கவி,
இவனோ ரவி. இந்த கவியும் ரவியும் சேர்ந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறதே, அது ரொம்ப அழகாக நமக்கு தெரிகிறது. ஆகவே அதை எடுத்துக்கொண்டோம். ரெண்டாவது வந்து இந்த புத்தாண்டிலே நாம் ஆரம்பிக்கிறோம். புத்தாண்டிலே இந்த புத்தாண்டினுடைய உதயம் என்று சொல்லும்போது, புத்தாண்டுடைய தொடக்கம் என்று சொல்லும்போது, எப்படி இந்த சூரியன் அதனுடைய எழுச்சி இருக்கிறதே, அதுவும் இந்த புத்தாண்டுல முதலாக நம்ம புத்தாண்டுல ஆரம்பிக்கக்கூடிய எபிசோட்ல சூரியனை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து இந்த பின்னணியிலே நான் இன்று இந்த பாரதியுடைய பரிதி, நான் ஏற்கனவே சொன்னது போல பாரதி எல்லா பாரதி எல்லா விதமான சூரியனுக்கு இருக்கிற பேரையும் பயன்படுத்தியிருக்கிறான் தன்னுடைய கவிதைகள்ல வந்து. கதிரவன், அப்புறம் வந்து பகலவன், ஆதவன், சில வார்த்தைகள் இருக்கிறதால தெரியல. பொதுவாக அவன் அதிகம் பயன்படுத்தியது பரிதி, ஞாயிறு, சூரியன், பானு. இந்த 4 தான் நிறைய இடத்துல வந்து பாரதி தன்னுடைய சூரியனை விளக்கக்கூடிய சொற்களாக அவன் பயன்படுத்தி இருக்கிறான். இப்போ இந்த பாடலுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பண்ணணும். அதாவது இந்த 3 பாடல்கள் நம்ம வந்து முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எங்க ஆரம்பம் வந்து விநாயகர் நான்மணி மாலையில ஆரம்பித்து அவன் பாடிய அனைத்து தோத்திர பாடல்களையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சக்தி பாடல்கள், காளி பாடல்கள், கண்ணன் பாடல்கள், லட்சுமி பாடல்கள், சரஸ்வதி பாடல்கள், காளி பாடல்கள், முத்துமாரி பாடல்கள், இப்படி நம்ம கண்ணன் பாடல் கடைசியில கண்ணனை வேண்டுதல் வந்து இப்படி முடிச்சோம். ஸோ அந்த சீரீஸ்ல பார்த்தாலும் இது அடுத்தது சூரியனை பாடுகிறான். அதுல என்ன பின்னணி என்று சொன்னால், கண்ணிலே பாராமல், கடவுளை கண்ணிலே பார்த்தவர்கள் இருக்கிறார்கள், ஞானிகளை பற்றி சொல்கிறோம். ஆனால் நம்ம நம்ம சாதாரண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் இதுவரை பாரதி கொடுத்த தொகுப்பிலே நான் பார்த்ததெல்லாம் கற்பனையிலே கண்டு கண்ணிலே பாராத கடவுளரை பற்றி பாடிய பாரதி இப்போ கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய கடவுளை பாடுகிறான். இப்படி நிமிந்து பார்த்தா மேல இருக்கான். ஸோ பாரதியுடைய மனசுக்குள்ள போய் பார்த்தா யோசித்திருக்கலாம் ஒருவேளை, என்னடா இப்படி எல்லாம் பாடிட்டு இருக்கோம், ஒரு மேல பார்த்தா கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது இந்த கடவுள் உருவம், இவனலோ கடவுள், இந்த கடவுளை பாட வேண்டாமா என்று பாரதி நினைத்திருப்பான். எனவே அவன் பாடுகிறான். ஆனா அப்படி அந்த பாடலை நாம் பார்ப்பதற்கு முன்னாலே இன்றைய நிகழ்ச்சியில நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பாரதி எங்கெல்லாம் சூரியனை பயன்படுத்தியிருக்கிறான், எங்கெல்லாம் பாரதி எப்படியெல்லாம் இந்த பரிதியை அனுபவித்திருக்கிறான், அதுதான் இந்த தலைப்பு, பாரதியின் பரிதி. அதை பார்த்துவிட்டு அந்த 3 பாடல்களுக்குள்ள நம்ம செல்ல இருக்கிறோம். முதல்ல வந்து பாரதியினுடைய சிக்னேச்சர் படைப்பு என்று சொன்னால் அது குயில் பாட்டு. அதுதான் அவனுடைய சிக்னேச்சர் நான் எப்பவுமே சொல்வதுண்டு. பாரதி தன்னைத்தானே முழுதாக வெளிப்படுத்தி கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்த இடம் வந்து அதுதான் குயில் பாட்டு. புதுவையிலே அவன் செய்த ஆச்சரியமான அனுபவங்களிலே குயில் பாட்டு ஒரு அற்புதம். நேரம் கிடைக்கும் போது என்னுடைய அந்த குயில் பாட்டு நய உரை விளக்கத்தை படித்து பாருங்கள். நான் ரொம்ப அனுபவித்து எழுதியிருக்கிறேன். அதனால முதல்ல குயில் பாட்டில் எடுக்கலாம். குயில் பாட்டை ஆரம்பிக்கக்கூடிய பாரதி என்ன செய்கிறான், காலை இளம்பருதி வீசும் கதிர்களிலே என்று ஆரம்பிப்பான். முதல்ல அதுல ஸ்டாம்ப், காலை இளம் பருதி. அந்த இளம் பருதிங்கிற வார்த்தை காயின் பண்றாங்க பாருங்க அந்த சூரியனுக்கு, ரொம்ப அருமையான விஷயம். ரெண்டாவது, இங்க பல பேர் எழுதுகிறார்கள், மரபு கவிதையில பண்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் சங்கர் திஸ் எண்ட், இந்த பக்கம் சாய் கணேசன் வந்து இருக்கிறார். இப்படி எல்லாருமே அவர்களுக்கு தெரியும், இந்த கலிவெண்பாவுடைய ஓட்டத்துல வெண்டலை ஓட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெண்டலை தப்பாத மிக அருமையாக வரக்கூடிய அந்த குயில் பாட்டு மொத்தம் இருக்கக்கூடிய அத்தனை வரிகளும் அற்புதமான வரிகள். அதுல காலை என்பது அப்ப நேர்மனு, காலை என்பது நேர் நேர், அதுக்கு பின்னாடி ஒரு நிறை நிறையாக இளம் பருதி என்று அந்த ஒரு சேர்க்கை இருக்கிறது. காலை இளம்பருதி, காலை பகலவன், காலை கதிரவன், இல்ல காலை ஆதவன், இதெல்லாம் நம் பாரதி எழுதல. காலை இளம் பருதி என்றான். அத ஒரு குழந்தை போது இளம் குழந்தை, கைக்குழந்தை, அந்த குழந்தைக்கே ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுப்பாங்க. அது கையில இருக்கிற குழந்தைன்னா அது ஒரு 1.5 வயசு 2 வயசு கூட இருக்கலாம். அது இளங்குழந்தை என்பதற்கு என்ன, இது போல வந்து ஒரு அட்ஜெக்டிவ் சேர்த்து ஒரு பருதி என்பதற்கு காலை இளம் பருதி வீசும் கதிர்களிலே என்று அனுபவிக்கிறான். நான் இதை படித்து பார்க்கும்போது ஒரு எண்ணம் வந்து, இப்ப சாதாரணமா நம்ம சொல்லும் போது வீசும் காற்று என்றுதான் சொல்லுவோம், வீசுகின்ற காற்று. கதிர் வீசுன்னு நம்ம சொல்றது இல்லை, கதிர் வீச்சு என்று சொல்கிறோம்.
எக்ஸ்ரேக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கதிர் வீச்சு என்று சொல்கிறோம். இவன் கதிர் கதிர் அந்த காலை இளம்பருதி வீசும் கதிர்களிலே என்கிறான். அப்போ என்ன அப்படின்னா, எப்படி இந்த காற்று வீசும்போது உடலுக்கு இதமாக இருக்கிறதோ, அதை போல இவனுடைய இந்த கதிர் வந்து காலை இளம் கதிர் ஐயா. இது வந்து நடுப்பகல் கதிர் அல்ல. இது வந்து உங்களை தாக்காது. இது லேசா தடவி கொடுக்கிறது. டோன்ட் யூ ஃபீல் மார்னிங் அப்படி வந்து மேல, அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஊர்ல நம்ம உட்காந்துருக்கும் போது, குளிரான இடத்துல அப்படியே அந்த கதிர்கள் வரும்போது உடம்புக்கு இதமா இருக்கும். அந்த 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 வார்ம்த் as you say, தட் வார்ம்த், அந்த இதமான சூடு இருக்கிறதே, அதை கொடுக்கக்கூடிய காரணத்தினாலே அது வீசும் கதிர். அது கொடுக்கக்கூடிய காரணத்தினாலே அது இளம் பருதி. இப்படி அவன் எடுத்த உடனே எங்க அனுபவிச்சான் பார்த்தா, ஒரு இளம் பருதியை அனுபவிக்கிறான். அதன் பிறகு அதே பாடல்ல நீங்க பார்க்கும்பொழுது குயில் பாட்டிலே ஒரு 4 இடத்துல அவன் அதை பத்தி பேசுகிறான். வான நடுவினிலே மாட்சியுற ஞாயிறுதான். 4ஆம் நாளைக்கு வரான், அவன் பாடுறான். இந்த நேரத்துல உங்களுக்கு தெரியும், குயில் பாட்டு கதை தெரியும். அந்த இளைஞன் பார்க்கும்போது அதுல எழுதுறான், வான நடுவினிலே மாட்சியுற ஞாயிறுதான். அது அந்த அந்த லைன்ஸ் நீங்க பார்க்கும்போது முதல்ல இளம் கதிர்னா, இங்க வந்து மாட்சியுரை என்ற ஒரு சொல் சேர்க்கிறான். மாட்சி என்பது மாண்புமிகு. இன்னைக்கு நம்ம வந்து சொல்றோம் மாண்புமிகுங்கிறது வந்து அன்பார்ச்சுனேட்லி ஆர் அதர்வைஸ் டுடே த த டெப்த் அண்ட் த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் ஹேவ் லாஸ்ட் தேர் டெப்த். ரொம்ப பெரும் கூட்டம் அப்படிமா ஒரு 4 பேர் உட்காந்துருப்பான். திரளாக வந்தார்கள், மைக்கும் மைக் ஆளும் தான் உட்காந்துருப்பான் எதிர்க்க. அந்த மாதிரி போச்சு. அது மாதிரி வேர்ட்ஸுக்கு வந்து மீனிங் எல்லாம் இருக்கு. வேற இங்க அவன் எழுதுறான் பாருங்க. இதுல வந்து அந்த லைன்ஸ் ஹவு இட் கம்ஸ், இதை எப்படி அனுபவிக்கிறான் பாரதி என்பதை, இது எப்படி இந்த கல்கண்டை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சுவைக்கிறோமோ அதை போல சுவைக்கக்கூடிய இடங்கள் என்று நான் சுட்டி காட்டுவது. இது நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸை நீங்களும் பண்ணலாம். பாரதி புக் எடுத்து பார்த்துட்டு எங்கெல்லாம் சூரியன் வரான்னு எழுதுங்க. நான் சொன்னது தவிர இருந்தானா நம்ம இதுல ஷேர் பண்ணிக்கலாம். அவன் எழுதுறான், வான நடுவினிலே மாட்சியுற ஞாயிறுதான், மோன ஒளி சூழ்ந்திடவும் மொயம்பிற் கொலுவிருந்தான். இதுதான் அந்த கொலுவிருந்தான், மாட்சியுற கொலுவிருந்தான். இந்த 2 வார்த்தையை வந்து சூரியனுக்கு கொடுக்குறான் சார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அட்ரிபியூட் சூரியனுக்கு. நமது வேதங்களும் உபநிடதங்களும் நமது சாஸ்திரங்களும் போஷிக்காத போற்றாத சூரியன் கிடையாது. அது சூரியன் தான் ஆரம்பம். எப்படி வந்து விக்ன விநாயகம் சொல்றனோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த உபாசனை இருக்கிறது. சூரிய தரிசனம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அத முற்றும் உணர்ந்த பாரதி, அந்த சூரியன் என்ற அந்த 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 பிரபஞ்சத்தினுடைய ஒளி வெள்ளம் இருக்கிறதே, அது அது ஐ யூஸ் டு சே உயிர் சூடு. இது வந்து சாதாரண சூடு இல்லை. இது வந்து ஏதோ ஏதோ கொதிக்க வைக்கிறதுக்கு இந்த இந்த சாதாரண சூடு கிடையாது. இது உயிர் சூடு. அந்த உயிர் சூடு இல்லைன்னு சொன்னா அந்த 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 வெப்பம் இல்லை என்று சொன்னால் உயிர்கள் இல்லை. அது வந்து வான நடுவினிலே, அதுவும் நடுவுங்கிறான். இதுக்காக இது ஒரு கேள்வி கேட்க ஒண்ணு, ஒரு உள்ள போய் பார்த்தா வான நடுவுன்னு எப்படி சார் சொல்றீங்க? எப்படி வானத்துல சாஞ்சி இருக்கா நடுவுல இருக்கா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் வான நடுவுனா? ஹி இஸ் டாக்கிங் அபவுட் த மிட் நூன் exact, where you can just look up and see right from your standpoint of view, right in the center above your head. அங்கேருந்து மேலேன்னு தெரியுது, ரைட் அட் above your head. வான நடுவினிலே மாட்சியுற ஞாயிறுதான். மிகுந்த பெருமையோடு, மிகுந்த மாண்போடு, மிகுந்த சான்றாண்மையோடு, ஒரு மிகுந்த பெருமிதத்தோடு. நம்ம ஊர்ல சாதாரணமா இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா ஒரு சின்ன தமிழ் வார்த்தை சொன்னா புரியும் உங்களுக்கு. அதுதான் இப்ப லோக்கல் தமிழ், கெத்துமாங்க. நல்ல கெத்தோட உட்காண்டான் அப்படின்னு. அந்த கெத்து தான் இது. மாட்சியுற மோன ஒளி சூழ்ந்திடவும் மொயம்பிற் கொலிவிருந்தான். மோன ஒளி என்று சொல்கிறான். ஒளியை போல சத்தம் போடுமா? ஆனா இது மோன ஒளி என்று சொன்னால் அதை பார்த்தபோது நீ மௌனமாகி விடுகிறாய். அதுதான் பொருள். மோன ஒளி என்று சொன்னால் உன்னை மௌனமாக்கக்கூடிய, நீ அண்ணாந்து பார்த்து அதிசயித்து பார்க்கக்கூடிய அந்த சூரியன் இருக்கிறதே, அதை பேசுகிறான். அதை போல அந்த நேரத்துல அவன் சொல்றான், காலை கதிரழகின் கற்பனைகள் பாடுகிறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். நம்ம சுந்தரராஜன் சில வாட்டி அந்த அந்த நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த எபிசோட்ல நான் ஞாயிறை பற்றி பேசும்போது இதை அவர்களும் நான் சொன்னதை குறிப்பிட, அது என்னன்னா, தங்க முறுக்கி தழல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கீதமோ. இது மாதிரி உலகத்துல ஒரு பய சூரியனை பத்தி எழுதுது. சூரியனை பாடிய சூரியன் அதான். சூரியனுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கோ அதை பாரதியில ஏற்றி பாருங்கள். அடேங்கப்பா, நம்ம பார்க்கலாம்.
அதாவது ஒரு ஒரு நல்ல கவிஞன் என்பவன் எப்படின்னா, ஒரு சின்ன சாதாரண போற ஒரு எறும்பு, நம்ம வைத்தீஸ்வரனுடைய எறும்பு கவிதை என்பது ரொம்ப உலகத்திலேயே தலை சிறந்த அகில உலக கவிதைகளை ஒன்றாக நான் நினைக்கக்கூடியது. அது எளிமையா இருக்கிறதுனால அது நசைக்கிடுறோங்கிற ஒரு கவிதை வரும். அந்த கவிதை லைன்ஸ். அப்படி அதையும் பாடக்கூடியவர். அதுபோல சூரியனை உலகத்திலே மிக அண்டத்தையே பராமரிக்கக்கூடிய அந்த சூரியனை பாடு. எதை பாடினாலும் இவன் பூனைக்குட்டியில பாடுறான். வெள்ளை நிறத்தொரு குட்டி. அந்த பாட்டு தெரியும் உங்களுக்கு. தியாகராஜன் பாடியே காமிச்சிருக்காரு. இவர் பாடி சங்கர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. பூனைக்குட்டியை பாடுறேன் சார். ஆ, பூனைக்குட்டியை பாடுறவன் வந்து இந்த பூலோகத்தினுடைய நாயகனாக விளங்கக்கூடிய ஆதவனை பாடுகிறான். மார்த்தாண்டம், ராஜா மார்த்தாண்டம் சொல்ல, அந்த மார்த்தாண்டம் அது அந்த உலகத்தையே ஆளக்கூடிய பெருமான் அதை பாடுகிறானே. அப்ப எழுதுறான், தங்கம் உருக்கி தழல் குறைத்து. இதுல நான் ரசிக்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தங்கம் உருக்கி, தங்கத்தை உருக்கி விட்ட மாதிரி ஒரு ஒளிடா. நீங்க கேட்கலாம் சார், வெள்ளையர் பார்க்கணும், கவனமா பார்க்கணும். சில நேரங்கள்ல அது தெரியும். எப்போ தெரியுங்கிறது பின்னாடி வரலாம். அது மாலை வருண நிலை அவன் பேசுறான். தங்கம் உருக்கி அப்படியே கீழே விட்டாச்சு. தழல் பரப்பின்னு சொன்னா, தழல் பரப்பி தங்கம் உருக்கி, தங்கம் உருக்கின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சந்தேகம் வருது. இந்த மெட்டல் மெனி ஆஃப் யூ மெட்டல் உருகினா அது சூடா இருக்குமா இல்லையா? எவனா போய் தொட முடியுமா? ஐ ஹவ் சீன் பிலாய் ஸ்டீல் பிளான்ட்ல போய் பார்த்துருக்கேன். மை பிரதர் இன் லா வாஸ் தேர். ஸோ அவர் ஒரு நாள் ஃபேக்டரியை பார்க்கறதுக்கே 2 நாள் 3 நாள் ஆகும் உள்ளுக்குள்ள போய். அதுல வந்து இந்த இங்கட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய அந்த இரும்பு துண்டங்கள் அப்படியே என்ன சொல்றது, தக தக தகன்னு வந்து நெருப்பு, அந்த இந்த சேப்பு கலர்ல அந்த துண்டங்கள், அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி எப்படின்னு அந்த மிஷின் இங்கேயும் அங்கேயும் போட்டு அதை அடிச்சு நகர்த்தி சின்ன சின்னதா ஆக்கி இப்படி கம்பிகளா ஆக்கி அப்படி சுருக்கி மேல கொண்டு செல்லும். இதை பார்க்கும்பொழுது ஒரு இடத்துல அப்படி கொட்டும். அந்த 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 இரும்பு உருக்கப்பட்டு கொட்டும். பார்த்தா ஏதோ பாயசத்தை போடுற மாதிரி இருந்தா கூட தொட முடியுமா? கிட்ட போக முடியுமா? பாரதி சொல்றான், மனித மனம் இந்த இயல்பு அல்லவா? ஒரு குழந்தை, ஒரு அழகான குழந்தை வருது, ரோஜா மாதிரி ஒரு குழந்தை வருது. அப்படியே பார்த்துட்டு போவீங்களா? கிட்ட போய் ஒரு கன்னத்தை தொடணும்னு தோணும். இந்த இதுதான் போன கவிதையில பார்த்து, உன்னை தீண்டும் இன்பம். அந்த தீயில வந்து தீண்டும் இன்பம் சொல்றானே, அதுக்கு இன்னொரு இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் சொல்ல மறந்து சொல்றேன். ஒரு அழகான விஷயத்தை தொடணும்னு ஆசை வருதா இல்லையா? தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலாம் ஏன் பாடினா அப்படின்னா, அந்த அழகு அப்படி சுடர் போல இருக்கு. ஏன் விட்டில் பூச்சி போறது? அதுபோல மனிதர்கள் அந்த அழகை பார்த்து தொட வேண்டும் நினைக்கிறார். அப்படி தொட்டா என்ன நினைக்கிறான் பாரதி? அவனுடைய அன்புள்ளம், தாய் உள்ளம் பாருங்கள். தங்கம் உருக்கி தழல் குறைத்து, அப்படின்னா தழல் குறை இந்த சிம்ல போடுங்கிறான். இந்த ஸ்டாப் வாட் யூ கால் சிம் ரெகுலேட்டர் இருக்கு. அது மாதிரி வந்து தழல் குறைப்பான். அது போல தழல் குறைத்து தேனாக்கி. இப்ப இந்த தொடு உணர்ச்சிக்கு அப்புறம் வந்து உடனே சாப்பிட்டு பார்க்கணுமே, அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட்டா தேன் போல இருக்குமா? இதை வந்து யாராவது நினைச்சிருக்காங்க சார்? சூரியனுடைய ஒளியை வந்து தேனாக இருக்கிறது. அதாவது செந்தமிழ் நாடெனும் போதினிலை இன்பத்தேன் வந்து பாயுது. பாரதி வந்து இன்பத்தேன் சொன்னானேன்னு கேட்டார். நான் சொன்னேன், அவன் வந்து இந்த மொழியை மட்டும் சொல்லல. சுட சுட இருக்கக்கூடிய தங்கம் முறுக்கினா போல சூரியன் முறுக்கி வைத்த அந்த அந்த இது இருக்கிறது, அந்த சூடு இருக்கிறதே, அதுவும் தேனாக சுவிக்கிறது பாரதிக்கு. காரணம் ரசனை தானே. மனம் எங்கு செல்கிறதோ அங்கே இன்பம் இருக்கிறது, ரசனுடைய உச்சகட்டம் இருக்கிறது. அத சொல்றான். எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ வான்வெளியை சோதி கவர்ந்து சுடர்மயமாம் விந்தகினை ஓதி புகழ்வார் ஓமை என்றும் காண்பாரோ. நான் இதெல்லாம் சொன்னது பெரிதா ரசிக்கிறீங்களேப்பா, இந்த ஓமையெல்லாம் போறாது. யாருக்காவது ஓமை சொல்ல முடியுமா? இப்படி போறது அது. சரி, நான் அடுத்து எங்க பாக்குறேன் அப்படின்னா, விநாயகர் நான்மணி மாலையில ஒரு இடம் வருது. விநாயகர் நான்மணி மாலையில அது உங்களுக்கு தெரியும். விநாயகர் நான்மணி மாலை பற்றி நான் பேசியிருக்கிறேன். மனதிலே கொள்ளுங்கள், அதை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது ரொம்ப அருமையான விநாயகர் நான்மணி மாலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப திருப்பி ஐ மோஸ்ட்லி ரீகேப்பிங் கேப்சுவேட்டிங் த எபிசோட்ஸ் வாட் ஐ ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஆனா இந்த சூரியனை எடுத்து காட்டுறேன். அன்னைக்கு இதை பத்தி சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல சொல்றான், அச்சம் இல்லை அமுங்குதல் இல்லை என்ற அந்த 24வது பாடல்ல அவன் சொல்கிறான், ஞாயிறும் காற்றும் நல்ல நீரும். ஞாயிறும் இந்த இடத்துல ஞாயிறுங்கிறத பயன்படுத்துகிறான். ஜோதி என்ற ஒரு இடத்துல ஜோதி அப்படின்னு சொன்னாலே சூரியன் என்ற பொருளாக அவன் பேசுகிறான். அப்போ இதுல என்ன சொல்றான், ஞாயிறும்
காற்றும் நல்ல நீரும். அதுல என்ன அப்படின்னா, இந்த நல்ல நீர் என்று சொன்னது, காற்றும் நல்ல நீரும் என்று சொன்னது, நல்லங்கிறத நீங்க வந்து காற்று நீர் ரெண்டுத்துக்கும் இந்த நல்ல என்ற அட்ஜெக்டிவ் வச்சுக்கணும். நல்ல காற்று நல்ல நீர். இதுதான் வந்து ஐ யூஸ் ஆல்வேஸ் கொண்டு கூட்டி பொருள் கொள்ளல் என்று தொல்காப்பியம் பேசுகிறது. ஒரு பாடலுடைய ஒரு உரைநடைக்கும் கவிதைக்கும் உள்ள வித்தியாசம் அடிப்படை இதுதான். இங்கிருந்து கொண்டு அங்க சேர்க்கிறது, அங்கிருந்து இருக்கக்கூடியது இங்க இருக்கிறது. நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. அது சொன்னா நிறைய நேரம் ஆயிடும். நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கவிதையிலும் பல இடங்கள்ல அந்த மாதிரி நம்ம மேலே கீழே போட்டோம். கம்பன்ல எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு ஏகேவி சார் நிறைய சொல்லியிருப்பாரு அதை பத்தி. எங்க இருந்து அது போல இங்க என்ன பண்ணணும், இந்த நல்ல காற்று நல்ல நீர் ரெண்டுத்துக்கும் காரணம் சூரியன் தான். இந்த சூரியன் ஒண்ணும் இல்ல, நம்ம ஏதாவது ஒண்ணு போட்டு வெளியில போடுறோம். இந்த சூரியன் இல்லைன்னு சொன்னோம்னா இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எப்படி இருக்கும்? இட் இஸ் நாட் பாசிபிள். அதே போல வேண்டாதவற்றை அழிக்கக்கூடிய ஒரு தன்மையும் சூரியனுக்கு இருப்ப காரணத்தினாலே விநாயகர் நான்மணியிலே அச்சமில்லை என்று பாடக்கூடிய இடத்திலே அவன் சட்டிலா சொல்றான் பாரதி, நுட்பமாக சொல்கிறான். ஏன் அச்சமில்லை என்று சொன்னால் ஞாயிறு இருக்கிறான் என்பதனாலே அச்சமில்லை. அவன் பார்த்துக் கொள்வான். நமக்கு மேல ஒருத்தன் பார்த்துக்கிறான்டாங்கிறன அந்த மேல இருந்து பார்க்கக்கூடிய யாருன்னு கேட்டா சூரியன். அதனால்தான் வந்து அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய பாரதி அந்த ஞாயிறை இங்க குறிப்பிடுகிறான் என்று நாம அதை கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். சார் இதைத்தான் பாரதி நினைத்தானா என்று சொன்னால் இதையும் நினைத்திருப்பான். அவன் இதையும் நினைத்திருப்பான். இதை நினைத்திருப்பான். அவன் சந்தோஷப்படுவான். அடட, நம்ம பசங்க நம்மளை படிச்சுட்டு இப்படிலாம் நடிச்சுக்கிறாங்களா என்று பாரதி உண்மையிலே சந்தோஷப்படுவான். விநாயகர் நான்மணி மாலை போற போக்குல எழுதின்னு போறான். எண்ணி எண்ணி செய்தானோ எண்ணாமல் செய்தானோ என்று அவனை பற்றி பேசுவார்கள். யோசிச்சு யோசிச்சு இதுக்கப்புறம் என்ன எண்ணி பண்ணி புண்ணி கண்ணி அப்படிலாம் எழுதி எதுகை மூனை எல்லாம் பார்த்து எழுதின்னு உட்காந்து இருந்தானா இல்ல போற போக்குல எழுதினானா தெரியல. அப்படி ஒரு ஓட்டம். குயில் பாட்டுல ஆரம்பிச்சோன்னு சொன்னா அது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஆரம்பிச்சு ஒரு 800 மோர் தென் 800 லைன்ஸ் அது போய் முடியும். அப்படி ஒரு பாட்டு எழுதுறான். அதுல போற போக்குல ஞாயிறும் காற்றும் நல்ல நீரும் என்று சொல்கிறான். அது ஒரு இடம். இன்னொன்னு வந்து அஹ், அடுத்து வந்து வள்ளி பாட்டுல வருது. வள்ளி பாட்டுல என்ன எழுதுறான், வள்ளியை பத்தி பாடி இருக்கிறான். அந்த பாட்டை நம்ம பார்க்கல, இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த செய்தியை சொல்கிறேன். எட்டு திசையும் ஒளிந்திடும் இந்த இந்த பாட்டு, அதாவது வள்ளி பாட்டு வந்து உங்களுக்கு கேட்டு என் நேரமும் நின் மையல் மீறுதடி புறவள்ளி சிறு கள்ளி, அது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அது. இந்த பாட்டுல பின்னாடி ஒரு ஒரு இதுல கண்ணியில எட்டு திசையும் ஒளிந்திடும் காலை இரவியை போன்ற முகத்தாய். என்ன சார் இது? எல்லாரும் வந்து தன்னுடைய காதலியை வந்து நிலவு போன்ற முகம்பான். பாரதி தான் சூரியன் போன்ற முகம். அது மட்டும் இல்ல, கண்ணனின் காதலி என்ற இடத்துல சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. இது அதுவும் ஒன்று வந்து பகலொளி, இன்னொன்று வந்து அதனுடைய எதிரொலி நிலவொளி. நிலவொளி என்பது நகல் ஒளி. இந்த சூரியனிலிருந்து பெறக்கூடிய ஒளி அது. அப்போ அந்த காலத்துல கூடிய என்ன சொன்னா, இவனுடைய தலைவனுடைய கண்கள் சூரியன், அதிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய அதனுடைய உணர்ச்சியை ஏற்றுக்கொண்டு அதனுடைய நிழல் ஒளியாக வரக்கூடியது, இந்த இரவு ஒளியாக வரக்கூடியது சந்திரன் என்று சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்று அவன் அதை மாற்றி இந்த விழிகளுக்கு ரெண்டு இருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அருமையாக சொல்வார்கள். அது வந்து கிவாஜா அவர்கள் சொல்வார்கள், சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்பதற்கு என்ன விளக்கம் அப்படின்னா, அந்த பெண்களுடைய கண்ணம்மா தான் அவன் காதலி தான். சில நேரங்கள் அவள் கண்ணிலே சூடு காட்டும் கோபத்திலே. சில நேரம் சூடு, சில நேரம் வெம்மை, சில நேரம் இனிமை. சூரிய சந்திரரோ ஒரே நேரத்தில் அவளுக்கு கோபமும் வரும், அவ வந்து கொள்வர்களுடைய ஆசையும் காட்டுவார்கள். பெண்களுடைய இயல்பல்லவா கண்களிலே காட்டும். ஆகவே என் காதலிக்கு சூரியனும் அந்த கண்களிலே தெரிகிறது, சந்திரனும் தெரிகிறது. ஆனா ரெண்டுமே ஒளி கொடுக்கிறது. ஆனா ஒரு ஒளியிலே கடுமை இருக்கும், வெம்மை இருக்கும், இன்னொன்றிலே தன்மை இருக்கும். இந்த இரண்டும் சேர்ந்தவள் எனது காதலி என்று கண்ணம்மா காதலியில சொல்றான். அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, எட்டு திசையும் ஒளிந்திடும் காலை இரவியை போன்ற முகத்தாய். அதுக்கு என்ன பொருள் சொல்ல வேண்டும் என்றால், ஏன் சூரியனை சொல்கிறான் என்று சொன்னால், எட்டு திசையும் ஒளிரக்கூடிய ஒன்றாக விளங்கக்கூடியது எல்லாத்துக்கும் மேல இருக்கு சூரியன். சூரியன் இந்த திசைக்கு தான் ஒளி கொடுக்கிறது, அந்த திசைக்கு தான் ஒளி கொடுக்கிறதுங்கிறது இல்லை. அது மேல இருக்கிறதுனால எல்லாது அதை போல வள்ளியினுடைய திருமுகம் இருக்கிறதே, அது எட்டு திசைக்கும். அதுல இன்னொரு நட்பம் அழகு சொல்வார்கள் என்னன்னா, இவனுக்கு ஆறு முகம், முருகனுக்கு ஆறு முகம், இந்த ஆறையும் தாண்டி எட்டு திசைக்கு அவளுடைய முகம் ஒளிர்கிறது என்று வள்ளியை பெருமைப்படுத்தக்கூடிய பாடலாக பாரதி எழுதுகிறானே,
அந்த பாட்டுல தான் வந்து இன்னும் அருமையா அது தொடர்ந்து வரக்கூடிய லைன். நம்ம பாராத பாட்டு இன்னும் அது ஒரு என்னைக்காவது பார்க்கலாம் அதை. அதுல எழுதுவான், எட்டு திசையும் ஒளிந்திடும் காலை இரவியை போன்ற முகத்தாய். இங்க ரவி என்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறான் சூரியனுக்கு. எட்டு திசையும் ஒளிந்திடும் காலை, காலை ரவியை போன்ற முகத்தாய். தோன்றிடும் காலை, ஒளிந்திடும் காலை என்பது, இந்த காலை என்பதற்கே ரெண்டு பொருள் இருக்கிறது. அந்த நேரத்திலே என்று ஒன்று, காலை நேரம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அதை சேர்த்து படித்தால் காலை ரவி. இங்க காலை இளம்பருதின்னு சொல்வது போல இந்த இடத்துல காலை ரவி என்று சொல்கிறான். அப்படி காலை ரவியை போன்ற முகத்தாய் முத்தமிட்டு பல முத்தமிட்டு பல முத்தமிட்டு உன்னை சேர்ந்திட வந்தேன். முத்தமிட்டு 3 முறை சொல்றான். முத்தமிட்டு பல முத்தமிட்டு முத்தம் இட்டு என்று 3 முறை சொல்கிறான். எப்படி? சூரியனை போன்ற முகத்தாய் என்று சொன்ன பிறகு 3 முறை முத்தமிடுகிறான் என்று சொன்னால் பாரதியினுடைய ரீச் என்ன? அதாவது நீங்க இப்படித்தான் யோசிச்சு பார்க்கணும். இதை வந்து நிலவு போன்ற முகத்தாள் என்று சொல்லி அவளை அணைத்து முத்தமிட்டால் அது ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த தன்மையிலே சூரியனை போன்ற முகம் என்று சொல்லி அவளை போய் முத்தமிடுகிறான். அதுவும் ஒரு வாட்டி இல்ல 3 முறை முத்தமிடுகிறான் என்று சொன்னால் பாரதியினுடைய அந்த அந்த ஆழ்ந்த காதல் பின்னணியும் வள்ளியை ஏற்றி அதை எந்த பொருளை பாடினாலும் சரி. இது இது தன்னை அதாவது சூரியனை எங்கெல்லாம் ஓமையாக்குறான் என்ற பாடல் வரிசையிலே இதை ஒன்று நான் குறிப்பாக சொல்கிறேன். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து இந்த அருமையான இடங்கள் எங்கெல்லாம் வந்து நல்ல விஷயம், தெளிவான விஷயத்தை சொல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் சூரியனை பயன்படுத்துகிறான் பாரதி. இதுல இந்த இடம் பார்க்கலாம். சக்தி விளக்கத்திலே அவன் பேசுகிறான். காலை இளவெயிலின் காட்சி அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி. காலை இளவெயிலின் காட்சி அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி. அப்போ சக்தியினுடைய அந்த காட்சி இருக்கிறதே அது காலை இளவெயில். சம்மர் திஸ் வாட் ஐம் டெல்லிங். நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்பொழுது பாரதியில வந்து அங்கமிங்கா இந்த காலை இளம் வெயில் இருக்கிறதே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலை இளம்பரி சொன்ன மாதிரி சக்தி வந்து காலை இளம் வெயிலின் காட்சி அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி. அவள் கண்ணை பார்க்கும்போது காலை அந்த அந்த உதய ஞாயிறொப்பவே வா வா இன்னொன்னு ஞாபகம் வருது. இந்த இளைய பாரதத்தினாய் வருகின்ற வருகின்ற இந்துஸ்தானம், போகின்ற இந்துஸ்தானம், வருகின்ற இந்துஸ்தானம் எழுதுறானே அதுல எழுதுவான், உதய ஞாயிறு ஒப்பவே வா வா வா. உதிக்கின்ற சூரியனை போல வாங்குறான். அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படி என்று சொன்னா, உதிக்கின்ற சூரியனுக்கு பல கடமைகள் இருக்கின்றன. அது உதிப்பதினாலே பல கடமைகள் செவனே செய்யப்படுகின்றன. அது உதிக்கின்ற காரணத்தினாலே உயிர்கள் நம்பிக்கையோடு உலவுகின்றன. நான் ரொம்ப காலம் முன்னாடி நான் எழுதின கவிதை, அப்கோர்ஸ் நான் எழுதினேன்னு சொன்னாலே 40 வருஷம் முன்னாடி கவிதைகள் தான் ஞாபகம் இருக்கு. அதுல எழுதின ஒரு முறை, நாளை வரும் என்ற நம்பிக்கையால் அன்றோ மாலை முடிந்த பின்னே மனதார உறங்குகின்றோம் என்று ஒரு ஒரு லைன் நான் எழுதினேன். நாளை வரும் என்ற நம்பிக்கையால் அன்றோ மாலை முடிந்த பின்னே மனதார உறங்குகின்றோம். உறங்குகின்ற அத்தனை உயிர்களும் ஜீவராசிகளும் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அந்த சூரியன் வந்துவிடும். சில நாளைக்கு அதுவும் வயதானவர்களுக்கு தெரியும், சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும், இல்லாத இருக்கும். சில நாளைக்கு காலையில வந்து விடிய காலை 3 மணி 4 மணிக்கே முழிப்பு வந்துடும். தூக்கம் வராது. அப்படியே உட்காந்துருப்போம். ஒண்ணுமே இருக்காது. எல்லா இடத்துலயும் இருட்டா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அப்படி வந்து ஒரு 5, 5:30, 6 மணிக்கு அப்படி வெயில் ஆரம்பிச்ச உடனே நமக்கே ஒரு புது நம்பிக்கை வரும். சரி, ஓகே. அதாவது தூங்குற நேரத்துல தூங்கம் போச்சு, நம்ம தூக்கம் போச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கிற நேரம் ஓகே, வி ஆர் நார்மல் அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஆகவே இந்த ஒரு உதயனார் ஒப்பவே வா வா என்று சொல்லக்கூடிய இடம். அதுபோல வந்து ஒரு எழுதுறான் காளி ஸ்தோத்திரத்தை, இன்னொரு இடம் எழுதுகிறான். இந்த இந்த ரெஃபரன்ஸ் வந்து எல்லா கடவுளருக்கும் அமைந்திருக்கிறது. இப்போ வந்து சரஸ்வதி பாட்டுல வந்து லட்சுமியோ, இல்லைன்னா வந்து கண்ணன் பாட்டுல வந்து விநாயகரையோ அந்த மாதிரி மாத்தி எழுத எழுத முடியாது இருக்கலாம். அது வந்து நார்மலும் இல்லை. ஆனாலும் எல்லா கடவுளர் பாட்டுலயும் வந்து எப்படியும் வந்து இப்போ வள்ளியில எழுதியிருக்கிறான், சக்தியில எழுதுகிறான். இப்ப காளி பாட்டுல எழுத ஒரு சுதந்திரத்துல இந்த ஒரு இடம் இருக்கு அதுல. இந்த ஞாயிறென்ற கோலம் தருமோர் நல்ல பேரொழிக்கே தேய மீதோர் ஓமை எவரே தேடியோத வல்லார் வாயினிக்கும் அம்மா.
என்று காளியை பாடுகிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, காளியை பாடும் போதும் சூரியனை பாடுகிறான், சக்தியை பாடும் போதும் சூரியனை பாடுகிறான், வள்ளியை பாடும் போதும் சூரியனை பாடுகிறான். அப்படின்னா இவர்களெல்லாம் பாடிய பாடல்கள் அப்புறம் இப்ப நம்ம எடுத்து சூரியனை பாடக்கூடிய பாடல்களை பார்க்கும்போது அந்த வரிசையை யோசித்து பார்க்கிறேன். இப்படி பாரதி அத்தனை கடவுளர்களை பாடும் போதும் ஏதோ ஒரு இடத்திலே அதை குறிப்பாக கொடுக்கிறான் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அது அதுபோல தேச பாடல்கள், தேசிய பாடல்களை பாடும்போது ஒரு இடத்துல பேசுறான், அதுக்கும் இதை பயன்படுத்துகிறான். எப்படி பாருங்க, அதாவது எங்கெல்லாம் பாரதி மிக இயல்பாக இந்த இதை எடுத்து பாடுற பாருங்க. சுதந்திர பெருமை என்ற ஒரு பாடல், தில்லை வெளியிலே கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ என்ற வர்ணம் எட்டுன்னு போட்டிருப்பான். அந்த காலத்துல வந்து நந்தனார் சரித்திரத்துல வரும், தில்லை வெளியில் கலந்து விட்டார் பின் திரும்பி வருவாரோ. அதுல ஒரு இடத்துல எதுனா, விண்ணில் ரவிதனை விற்றுவிட்டெவரும் போய் மின்மினி கொள்வாரோ, கண்ணினும் இனிய சுதந்திரம் போனபின் கைகட்டி பிழைப்பாரோ. ஏன்பா, யாராவது வந்து மேல உனக்கு வந்து சூரியன் இருக்கு, அந்த சூரியனை போய் வித்துடுறான், வித்துட்டு மின்மினியை வாங்குறான். இது எவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனமான செயலா இருக்கும். இப்ப தேசபக்தியை, சுதந்திர பெருமையை பாடக்கூடிய இடத்திலே சூரியனை பயன்படுத்துகிறான். கற்பனுடைய உச்சத்தை தொடுகின்ற இடத்திலே தங்கமுறுக்கி தழல் குறைத்து என்று அப்படி பாடுகிறான். காலை இளம்பருதி குயில் பாட்டில் ஆரம்பிக்கிறான். அப்ப அது போல இந்த இடத்துல வரும்போது விண்ணில் ரவிதனை, இங்கே ரவி என்ற சொல் சூரியனுக்கு பயன்படுத்துகிறான். விண்ணில் ரவிதனை விற்றுவிட்டு எவரும் போய் மின்மினி கொள்வாரோ. என்ன மோசமான விஷயம் அது. கண்ணினும் இனிய சுதந்திரம் போன பின் கைகட்டி பிழைப்பாரோ. அப்போ சுதந்திரம் போவதற்கும் சூரியனை விற்பதற்கும் ஒரு ஓமையாக சொல்கிறானே, அப்போ எந்த அளவு வந்து பாரதி சுதந்திரத்தை நினைத்திருக்கிறான். பாரதி சுதந்திரத்தை எப்படி போற்றிருக்கிறான் என்பது அவன் அந்த சூரிய ஒளியோடு அதை தொடர்பு படுத்தி காட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தேசிய தலைவர்கள் பற்றி, பல தேசிய தலைவர்களை பற்றி பாடுகிறான் பாரதி. அது பாடக்கூடிய அந்த வரிசையில லாலா லஜபதியை பற்றி பாடுகிறான். அந்த பாட்டு இருக்கு பாருங்க. அந்த பாட்டை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த லாஜபதி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய லாலா லஜபதி ராயை பற்றி பாடக்கூடிய பாடல்ல முதல் லைன் எடுத்து பார்த்தா, விண்ணகத்தே இரவிதனை வைத்தாலும் அதன் கதிர்கள் விரைந்து வந்து கண்ணகத்தே ஒளி தருதல் காண்கிலமோ. பியூட்டிஃபுல் வை. இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் தேசிய தலைவர்கள் பாட்டெல்லாம் எடுக்கல. அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம அதை பற்றி விரிவாக பேசலாம். ஆனா இங்க வந்து ஒரு குறிப்பை சொல்றேன். தேசத்துக்கு பாடினான், கடவுளரை பாடினான், ஒளியை பாடினான், கற்பனை பாடினான், அங்கேயும் ரவியை வைத்தான். சூரியன் இங்க 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 இப்படி வைக்கிறான் பாருங்க. எடுத்த உடனே ஆரம்பம், விண்ணகத்தே இரவிதனை வைத்தாலும் அதன் கதிர்கள் விரைந்து வந்து கண் அகத்தே ஒளி தரிதல் காண்கலாம். என்ன சார் அது கண் அகத்தேங்கிறது? சூரியன் இருக்கு, பாக்குறோம். கண்ணை மூடினாலும் சூரியன் தெரியும். நீங்க வந்து ஒளியை பார்த்து கண் மூடினால் அந்த கண் கண் மூடின கண்ணுக்குள்ள கூட வெளியிலே ஒளி இருப்பது தெரியும். சூரிய ஒளி உள்ளுக்குள்ள ஒரு ரெட் லைன் போகும். கண் அகத்தே ஒளி தெரிதல் காண்கிலமோ என்று பேசுகிறான். அது மாதிரி லஜபதியை தூக்கி நீங்க சிறைச்சாலையில எங்கோ கொடுத்தாலும் அவருடைய அற்புதமான தேசபக்தியும் அந்த தேசிய சிந்தனைகளும் அவருடைய தேச சேவைகளும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மறந்து விடுவார்களா என்று தேசபக்தனுடைய பெருமையை பேசுவதற்கு சூரியனை ஓமையாக்குகிறான். சுதந்திர பெருமையை பேசுவதற்கு சூரியனை ஓமையாக்குகிறான். சரி, அதுக்கப்புறம் யாரும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்து யாருன்னு சொன்னா, பாரதிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அவனுடைய குருநாதர் குள்ளசாமி சித்தர். இந்த குள்ளசாமியினுடைய நிகழ்ச்சியிலே பூரா பூரா அவருடைய தத்துவ பார்வைக்கு விளக்கம் கொடுத்ததே சூரியன் தான். அது ஒரு அருமையான இடம். அதை நம்ம பார்க்க வேண்டிய இடம் அது. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு மிக விரிவாக பேசி இருக்கிறேன். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அந்த அந்த எபிசோட்ல போய் நீங்க அது நான் பூரா விரிவா பேசினதை கேட்டுக்கொள்ளலாம். இதுல எங்க அப்படின்னா, இந்த அவன் எழுதுறான், முதல்ல குள்ளசாமியினுடைய அறிமுகத்திலே எழுதுகிறான். அதுல ஞாயிற்றை இந்த இடம் வருது குள்ளசாமி பற்றி.
ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞானகுரு புகழினை நாம் வகுக்கலாமோன்னு ஆரம்பிக்கிறான். அப்ப நான் பேசும்போது ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, சூரியனை அளக்க போறோம். அது சூரியன் எவ்வளவு பெருசுன்னு அளக்க போனா அது கிட்ட போக முடியுமோ? போக முடியாது. அதுக்கப்புறம் போயிட்டு அதை அளக்குறதுன்னு அதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் ஏதாவது ஒண்ணு வேணாம். அதுல சங்கிலியை வச்சு அளக்குறான் அப்படின்னா, சங்கிலியை கிட்ட கொண்டு போக முடியுமா? சங்கிலி உருகி போயிடாதோ? வாட் வாட் வேஸ்ட். ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, இப்படி சங்கிலி உருவம். ரெண்டாவது சங்கிலிங்கிறதே வந்து ஒரு அளவு, லைக் மீட்டர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் இன்ச்சஸ். அது ஒரு அளவு அந்த காலத்துல சங்கிலி. அப்படி ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞானகுரு புகழினை நாம் வகுக்கலாமோ என்று குள்ளச்சாமி. அப்போ சுதந்திர பெருமை, தேச பெருமை, தேசிய தலைவர்கள் பெருமை, தன்னுடைய குருநாதருடைய பெருமையை பற்றி பேசும்பொழுதும் பாரதி என்ன செய்கிறான்? சூரியனை பயன்படுத்துகிறான். சூரியன் என்ற ஓமையை தான் சொல்கிறான். அது மட்டுமல்ல, அந்த குள்ளச்சாமியில வந்து பாரதியினுடைய தத்துவ ஞான விசாரத்தினுடைய கொடுமுடியாக விளங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருக்கிறதே, அதை பாரதி கட்டுரையிலும் எழுதுகிறான், கவிதையிலுமே எழுதியிருக்கிறான். அதுல அவன் என்ன பண்றான்? அந்த குள்ளச்சாமியை பார்ப்பதற்கு செல்கிறான். பார்க்கணும், அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். குள்ளச்சாமி இன்சிடென்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. என்ன நீங்க மூட்டுல முதுகுல அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டால் குள்ளச்சாமி சொல்வாராம், நீங்கள் எல்லாம் உள்ளே சுமக்கிறீர்கள், நான் வெளியே சுமக்கிறேன் என்று சொல்வாராம். அப்படிப்பட்ட அந்த குள்ளச்சாமியை ஒரு நாள் மதியம் இவர் தன்னுடைய நண்பர் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குள்ளச்சாமியினுடைய தலை தெரிகிறது. அவரை பார்க்க வேண்டும் என்று போனா கையை பிடிச்சா கையை உதறிட்டு ஓடுறார் அந்த குள்ளசாமி. இவர் போய் கையை பிடிக்கிறார். ஏன்னா இது ஒரு கையை பிடிச்சி ஓடுற பாரதி துரத்திட்டு ஓடுறார். தெருக்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் திரும்பி அங்கங்க திரும்பி ஓடுறார். ஓடும்போது பின்னாலே வந்து ஒரு இடிபாடு மிக்க ஒரு இடிபாடாக நிற்கக்கூடிய சிதலமடைந்த ஒரு ஒரு வீடு ஒன்று இருக்கிறது. அதுக்கு பின்னாடி ஓடுறார். அதுக்கு பின்னாடி ஓடும்போது அது எழுதுறார், உபதேசம் எங்கே நிகழ்ந்தது என்றால் பாரதி எழுதுகின்றான், பக்கத்து வீடிடிந்து சுவர்கள் வீழ்ந்த பாழ்மனை ஒன்று இருந்ததெங்கே. வீடெல்லாம் இடிஞ்சு பக்கத்துல சுவர்கள் எல்லாம் இருந்து இடிஞ்சு விழுந்த ஒரு பாழ்மனை அது அங்க இருந்தது. பரமயோகி, அதாவது வந்து குள்ளசாமி பரமயோகி ஒக்கத்தன் அருள் விழியால் என்னை நோக்கி, ஒக்கத்தன் அருள் விழியால் தன்னுடைய விழிகளுக்குமே, அதாவது உன்னுடைய விழிக நேர்ல பார்க்கணும், அதுதான் நயன தீட்சை என்று சொல்வார்கள். அந்த குருநாதன் தன்னுடைய விழியினாலே, ஒக்க தன் விழியினாலே என்னை நோக்கி, கண்ணோட பார்க்கிறான். என்னை நோக்கி ஒரு குட்டி சுவர் காட்டி பரிதி காட்டி அக்கணமே கிணற்றுள்ளதன் பிம்பம் காட்டி. இவ்வளவுதான் விஷயம். அப்படி பார்க்கிறான், அவனுடைய கண்ணை பார்க்கிறான். ஒக்கத்தன் கண்ணை அவனுடைய கண்ணோடு பார்த்து விட்டு என்ன செய்யறான்? பரிதி காட்டி மேலே காட்டுறான், பரிதி சூரியனை காட்டுகிறான். உடனே கீழே அந்த பக்கத்துல அந்த இடிஞ்சு விட்டு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு, பாழ் கிணறு இருக்கு, அந்த நீர் இருக்கிற கிணறு இருக்கு குட்டிச்சுவர் பக்கத்துல. அந்த கிணற்றிற்குள்ள இந்த சூரியனுடைய பிம்பம் விழுகிறது. மேல சூரியனை காட்டிட்டு கிணற்றிலே இருக்கக்கூடிய பிம்பத்தை காட்டுகிறான். பிம்பம் காட்டி அரிதிகளோ என கேட்டான். புரிஞ்சிருத்தாப்பா என்று கேட்டான். அறிந்தேன் என்றேன். அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு முறை பேசினேன், ஒரு மகாகவியும் 3 சித்தர்களும் என்ற தலைப்பிலே நான் பேசி இருக்கிறேன். அதுல கோவிந்தசாமி, அதுக்கப்புறம் இந்த குள்ளச்சாமி, கோவிந்தசாமி, யாழ்ப்பாணத்து சாமி என்று 3 சித்தர்கள் பாரதியினுடைய வாழ்விலே இடம்பெற்றிருக்கிறார்கள். அன்று 3 பேராலும் தன்னை ஒரு சித்தனாக கருதினான். பாரதிக்கு அல்டிமேட்டா பாரதி நீ யார் என்று கேட்டால் பாரதி தன்னை ஒரு சித்தன் என்று சொன்னான். எனக்கு முன்னே சித்தர் போல இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் இங்க வந்தேன்கிறான். ஆகவே இதெல்லாம் அவனுடைய கையொப்பமிட்டு அவனே கவிதையில் எழுதிய விஷயங்களை மாற்ற முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், பேசும் மணி அவருடைய ஆய்வு கட்டுரையில் எழுதுவார், சித்தர்களுடைய அந்த மறைமுகமான பார்வை இருக்கிறதே, அந்த மறை சொல் இருக்கிறதே, இது வந்து மறைனா வேதம் அல்ல, மறைந்திருக்கக்கூடிய சொற்களும் மறைந்திருக்கக்கூடிய பொருளுமாக கிரிப்டிக் லாங்குவேஜ் ஆஃப் த சித்தாஸ். மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்பவர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் ஏதுக்கடி என்று எழுதுவார்கள். அப்படி இந்த வாழ்க்கையினுடைய நுட்பத்தை, தத்துவத்தினுடைய தலைமுடியாக விளங்கக்கூடிய விஷயத்தை பாரதி எப்படி தெரிந்து கொள்கிறான் என்றால் சூரியனாலே செல்கிறான். இந்த சூரியன் தான் வழிகாட்டிங்கிறான். அப்ப பாரதி நினைக்கிறான், ஒரு குள்ளச்சாமி ஒரு பாரதிக்கு சொன்ன இந்த விஷயம் எல்லாருக்கும் பொருந்தும் என்றுதான் எழுதுகிறான். எப்படி ராமானுஜ சுவாமிகள் வந்து மதில் மேலிருந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள நாராயண நாமம் என்று ஓதினாரோ,
அதை போல பாரதி தனக்குத்தானே சொன்ன அந்த சித்தனுடைய வாக்கியத்தை கவிதையிலே பயன்படுத்தி ஊருக்கெல்லாம் சொல்கிறான். இதுக்கு என்ன காரணம்? மேல பாடுறா, மேல பாரு, கீழே பாரு, அவ்வளவுதான். மேல இருக்கக்கூடிய சூரியன், கீழே இருக்கக்கூடிய பிம்பம், அதுவும் சூரியன் இதுவும் சூரியனா, ரெண்டும் ஒண்ணுதானா? அப்ப இந்த பிம்பம் என்ன என்று நீ கேட்க ஆரம்பித்தால் விடையெடுத்து போதுமே. எனவேதான் பாரதி எழுதுகிறான், ஞாயிறு போற்று என்று. நான் புதிய ஆத்திசூடியில மேழி போற்று என்று போற்று நம்ம எழுதினோம். புதிய ஆத்திசூடியில் நிறைய இடத்துல கிடையாது. ஆனா ஞாயிறு போற்று என்று எழுதுகிறான். ஏனென்று சொன்னால் இந்த ஞாயிறு தான் இந்த உயிர் சூடு. இந்த உயிருக்கு மட்டும் உத்தரவாதம் அல்ல, உணர்வுகளுக்கும் உத்தரவாதம், உனது சிந்தனைகளுக்கும் உத்தரவாதம். உன்னுடைய அதீதமான சிந்தனையும் தத்துவத்தினுடைய மேன்மையும் நீ உன்னையும் நீ உன்னை உள்ளே உணர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் பக்தி என்றொரு நிலை சமைத்தாய். அவனுடைய எத்தனை கோடி இன்பத்துல அடிக்கடி நான் சொல்லுது, பக்தி என்று சொன்ன இடத்திலே முக்தி என்று சொல்லுகிறான். இப்ப பக்தி என்பது இறைவனை உணரும் தன்மை, முக்தி என்பது நீ உன்னையே உணரும் தன்மை. அப்ப என்ன வித்தியாசம்? அப்போ இறைவனும் நீயும் ஒன்று என்ற அந்த அத்வைத பிரவாகத்தில் விழுகிறதே, அந்த விஷயத்தை பாரதி ஒரு சூரியனையும் கிணறையும் காட்டி சொன்னானே, குள்ளச்சாமி பேசுகின்ற இடத்திலே இதைத்தான் பயன்படுத்துகிறான். நீங்க யோசித்து பாருங்க, இஸ் இட் பாசிபிள் டு ரீப்ளேஸ் திஸ் ஐடியா? இந்த பிம்பம், கீழே விழக்கூடிய இந்த பிம்பத்தை தாண்டி என்ன இருக்க முடியும்? ஆகவே இதை அவன் பயன்படுத்துகிறான். அது இன்னொரு இடத்துல, இதை தாண்டி இன்னொரு இடம் வருகிறது. இன்னொரு இடத்துல காலை பொழுது பற்றி எழுதும்போது, கீழ் திசையில் ஞாயிறுதான் கேடில் சுடர் விடுத்தான். இதுவும் ஒரு இடம், அட்ஜெக்டிவ் ஃபார்ம். இன்னொன்று ஒன்றை சொல்கிறேன். ஒரு கவிஞன் எப்படியெல்லாம் இந்த இந்த அட்ஜெக்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த குவாலிஃபையிங் த நவுன் அதை எப்படி பயன்படுத்துகிறானோ அதுதான் ஒரு ஒரு பெரிய ஒரு மகாகவிக்கு அடையாளம். இப்ப இங்க எழுதுறான், கேடில் ஞாயிறை பற்றி எழுதும்போது, கீழ் திசையில் ஞாயிறுதான் கேடில் சுடர் விடுத்தான். கேடே இல்லாத சுடர் விடுத்தான். அதாவது எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் ஒரு ஒளி இருக்கும் என்று சொன்னால் அது சூரியனுடைய ஒளிதான். இந்த சோலார் ரேஸ், அதுக்கு இருக்கக்கூடிய இந்த கேப்பபிலிட்டிஸ் ஆர் எனார்மஸ். அது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்கள் உயிர்கள் வாழ்க்கையை தேடுகின்றன. உயிர்கள் கேடிலிருந்து காப்பாற்றப்படுகின்றன. திஸ் இஸ் சயின்ஸ், பியூர் சயின்ஸ். we can elaborate it through the scientific facts as well. அறிவியலுடைய உண்மையும் அதுதான். ஆகவே இதை கேடில் விழுச்செல்வம் என்று பாருகிறோம். கேடில் விழுச்செல்வம் என்று திருக்குறள் பேசுகிறதே, அந்த கேடில் விழுச்செல்வமாக பாரதி ஞாயிறை காண்கின்றான், சூரியனை காண்கின்றான். இப்ப சூரியனை எவ்வளவு பெரிய இடத்துல அவன் கொண்டு வச்சிருக்கான் பாருங்க. அடுத்து இன்னொரு இடத்துல எழுதுறான். இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இது நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வேற எங்க சார் இது மாதிரி பாரதி சூரியனை பற்றி எழுதிக்கிறார் என்று கேட்டால், பாஞ்சாலி சபதத்துல. பாஞ்சாலி சபதத்துல இப்ப சில கேள்வி கேட்பார்கள். ஒரு பெரிய காவியத்துல, இப்ப கம்பனுடைய காவியத்துல கம்பன் ஏன் சில விஷயத்தை இல்லாத சில விஷயத்தை செய்கிறான், வால்மீகி சொல்லாத பல விஷயத்துல செய்கிறான். நம்ம காவிய நடையில பேசுகிறான். ஏன் அப்படி பார்த்தா ஹிரண்ய வரைபடலுமே ஒரிஜினல்ல கிடையாது, இங்க சேர்க்கிறான். அது போல தே டேக் டைம் ஆஃப் டு எக்ஸ்டெண்ட் தர் ஐடியாஸ். அது போல பிரச்சனையான விஷயம் பாஞ்சாலி சபதத்துல. விதுரனை தூது அனுப்புறாங்க. விதுரன் சொன்னாதான் கேட்பான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், பீமன் சொல்றான், மாமனும் மருகனுமா நம்மை மழித்திட கருதி இச்செயல் தொடர்ந்தார் என்று பேசுகிறான் பீமன். இந்த மாமனும் மருகனுக்கான இந்த துச்சாசனும் இந்த சகுனியும் இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஒழிக்கிறதுக்கு சொன்னா நம்ம ஒத்துக்கூடாது, நம்ம அஸ்தினாபுரத்துக்கு பயணப்படக்கூடாது என்கிறார்கள். தெரியும் உங்களுக்கு கதை. அப்படி பிரச்சனையான நேரத்துல தருமன் சொல்கிறான், நான் ஒரு வாக்குறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்ன வியாச பகவான் சொன்னார், உன்னுடைய நேரம் சரியில்லைப்பா, நீ செய்ய வேண்டிய ராஜசூய யாகம் செய்து முடித்திருக்கிறாய், பெரிய பேரெல்லாம் இருக்கிறது, ஆனாலும் உனக்கு நேரம் சரியில்லை, நீ ஒரு விரதம் எடுத்துக்கொள்ள விட. என்ன பெரியோர் சொல்ல நீ என்றும் கேட்காமல் இருக்கக்கூடாது. அதுதான் சொல்றான் அவன். பாரதியை விளக்கி பேசுகிறான். அப்படி என்னுடைய பெரிய தந்தையா இருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் அழைத்திருக்கிறான், எனவே போவோம் என்று சொல்லி அரை மனதோடு பீஷ்மன் கோபமாவே போறான் கூட. அர்ஜுனன் மற்றவங்க எல்லாம் அண்ணா சொல்லிட்டு போறான். இப்படி அஸ்தினாபுரத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஐவருடைய பாதையிலே பயணத்திலே கூட திரௌபதியும் இருக்கிறாள். ஆகவே அறுவராக செல்கிறார்கள். இந்த அறுவராக செல்லக்கூடிய இடத்திலே ஒரு மாலை வருகிறது. அந்த மாலை நேரத்திலே அர்ஜுனன் மிகுந்த உற்சாகத்தோடு தன்னுடைய துணைவியாக திரௌபதியை அருகிலே வைத்துக் கொண்டு பேசுகிறான். அந்த மாலை வருணை காட்டுறான். மாலை எப்படி இருக்கிறதுங்கிறான். எப்படி எடுத்துக்கிறான் பாருங்க. அதாவது இதுவரைக்கும் நான் சொன்னது முதல்ல இருந்து பார்த்தா
எல்லாவற்றையும் புகழவும், தெய்வங்களை புகழவும், தேசத்தை புகழவும், தேச தலைவர்களை பாராட்டவும், தன்னுடைய குருநாதனை பாராட்டவும் அவன் எடுத்துக்கொண்ட அந்த அந்த சூரியன் இந்த காதலியைக்கு ஒரு வருணனை, ஒரு ஒரு என்ஜாயபிள் ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல சூரியனை பார்த்து ரசிக்கிறான். இந்த மாலை வருணனை என்பது வேற எங்கேயும் கிடையாது, இவனே ஏற்றுக்கொண்டது. அதுல இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்கு, இதை சொல்லிட்டு சொல்றேன். இந்த மாலை வருணனை எழுதுறாங்க அது, இது மாதிரி நீங்க எனக்காக ஒரு முறை இன்று நேரம் கிடைக்குன்னா மாலை வருணை, பாஞ்சாலி சபதம் மாலை வருணை எடுத்து படியுங்கள். பாரடியோ சொல்றான் அவன் பார்த்து, பாரடியோ வானத்திற் புதுமையெல்லாம் பன்மொழி. பன்மொழி இதுல வந்து சில புக்ல வந்து தப்பா போட்டிருக்கான், பன்மொழின்னு 2 சுழி போட்டிருக்கான். அதாவது ஷீ இஸ் எ மல்டிலிங்குவிஸ்ட், என்ன சொல்றது, பாலிக்ளாட் என்று சொல்லக்கூடிய பல மொழி பேசுபவள் அல்ல, பன்மொழி. நீ பேசக்கூடிய மொழி இசை போல இருக்கிறது, அதுவும் பண்ணிசை போல பன்மொழி என்று எழுதுகிறான். பாரடி என்று கேட்கிறான். அவர் பாரு, பாரடியோ வானத்தின் புதுமை எல்லாம். ஆமா, இந்த வானத்துல என்ன புதுமை வருகிறது? வானத்திலே நிகழக்கூடிய அத்தனை அத்தனை புதுமைக்கும் யார் காரணம் என்று கேட்டால் சூரியன் தான் காரணம். அதுல வந்து அவன் எழுதுவான். இதுல வந்து பார்க்கும்பொழுது இதுலதான் ரொம்ப அருமையான இடம். இதை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எகெயின் இன்னைக்கு வந்து ஒரு சுட்டி காட்டுவதுதான். அதாவது சூரியனை பற்றியே பாரதி பாடுவதற்கு முன்னால் அவன் சூரியனை எங்கெல்லாம் தொட்டு காட்டி இருக்கிறார். நான் இப்படி பார்க்கிறேன், அப்படி தொட்டு தொட்டு பார்க்கறான். அப்படியே வந்து ஒரு 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 அழகான ஸ்வீட் இருக்கு, எப்படி இப்படி தொட்டு தொட்டு பார்க்கறான். பார்த்துட்டு அப்புறம் ஆசையை அடக்க முடியாம அப்படியே தூக்கி வாயில போட்டுக்கிறான். அது போல பாரதி சூரியனை அங்கங்கே தொட்டு தொட்டு பார்க்கறான். இங்க தொடுறான், அங்க தொடுறான், போற இடத்தெல்லாம் தொடுறான். நீ பார்க்கக்கூடிய 3 பாடல்கள் அப்படியே தூக்கி வாயில போட்டுக்கலாம். அப்படிப்பட்ட பாரதி அதை எழுதுகிறான் இந்த இடத்துல. கணந்தோறும் கணந்தோறும் வியப்பு தோன்றும், அந்த கணந்தோறும் கணந்தோறும் வெவ்வேறு கனவு தோன்றும், கணந்தோறும் நவமவமாம் களிப்பு தோன்றும், கருதிடவும் சொல்லிடவும் எளிதோ அங்கே கணந்தோறும் ஒரு புதிய வண்ணங்காட்டி காளிபரா சக்தி அவள் கழிக்கும் கோலம் கணம்தோறும் அவள் பிறப்பாள் என்று மேலோர் கருதுவதின் விளக்கத்தை இங்கு காண்பாய். அப்ப என்ன செய்யறான், சூரியனை பார்த்து கத்துக்கடா, சக்தி ஒவ்வொரு கணமும் பிறக்கிறது. வாட் a பியூட்டிஃபுல் கான்செப்ட். இது அப்படியே உட்கார்ந்து யோசிக்கணும். வெறும் நான் ஒருத்தர் பேசி நீங்க அதை கேட்டு புரிஞ்சுக்கணுங்கிற அர்த்தமே அது நல்லா இருக்காது. அது உங்களுக்கு போல நான் சாப்பிடுற மாதிரி நீங்களே அனுபவிக்கணும். அது சொல்றான், எப்படிடா அணு அணு கணத்துக்கு கணம் மாறுகிறது, மேல பாடுறான்னா. அப்படி மேல பாரு, வானத்தினுடைய திசையையும் வானத்துடைய நிறத்தையும் வானத்திலே பிரியக்கூடிய மேகங்களை அங்குமிங்குமாக பிரித்து போட்டு அலைக்கழித்து ஒன்று கூட்டி மழையை கூட உண்டாக்குவதற்குமான காரணகர்த்தா விளங்குகிறானே சூரியன், அவனை ஒருமுறை எண்ணிப்பார், கணம் தோறும் காட்சி மாறும். அப்படித்தான் மாறுற சக்தி. இப்போ சக்தியினுடைய உருவத்தை சொல்ல விளக்கியனவன், வள்ளியினுடைய உருவத்தை ஒளிமுகமாக விளங்கக்கூடிய விளக்கத்தை சொல்லவன், சக்தியினுடைய செயலை விளக்குவதற்கும் சூரியனை வைத்துக் கொண்டிருக்கிறான் சொன்னால் பாரதியினுடைய ஸ்டாக் உவமை எதுனா அதுதான். ஒரு வாட்டி ஒருத்தர் கேட்டார், ஒரு ஒரு குமுதத்துல அரசு பதில்களை அவரை கேட்டான். என்ன சார் எப்போ அந்த காலத்துல, இப்போ இல்லை அந்த காலத்துல கிரிக்கெட்ல என்ன சார் எப்ப பார்த்தாலும் கவாஸ்கர் கவாஸ்கர் கிரிக்கெட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, இதே ஆளை கூப்பிடுறாங்கன்னு. ஒரே ஆளை ஏன் கிரிக்கெட்ல கூப்பிடுறான்னு கேட்டான். இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இப்ப கூட அதை நம்ம தொகுத்து பார்க்கலாம். பதில் அவர் எழுதுறாரு அரசு பதில்கள்ல, உங்க வீட்டுல வந்து கையில ஒரு வைர மாலை இருந்தா எல்லா கல்யாணத்துக்கும் அதை தான் போட்டு போவேன். நீ ஒரு வாட்டி வைர மாலை போட்டு போனேன்னு வேற மாலை போட்டு போவையா? அது போல உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் பிளேயர் வில் பி பிளேடு, வில் பி ஃபீல்டட் ஃபார் எவ்ரி திங் என்று சொன்னார். அதை போல பாரதி கிட்ட இருக்கக்கூடிய ஓமையினுடைய மகாகவியினுடைய கையிலே ஆயிரக்கணக்கான ஓமை இருக்கும். அந்த ஓமை கொத்திலே, அந்த ஓமை களஞ்சியத்திலே, அந்த அந்த ஓமை தொகுதியிலே அவரிடம் உச்சத்திலே இருப்பது சூரியன். இது எப்படி மேல இருக்கிறது, அது எங்கெல்லாம் அவன் மிக உச்சமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறானோ அங்கெல்லாம் சூரியனை பயன்படுத்துகிறான். அதுல பாருங்க அவன் எழுதுறான் அதுல. அப்போ அதுக்கு எப்படி உச்சத்தை சொன்னான்னா, சக்தி இதெல்லாம் இருக்கிறாள் என்று சொல்ல விட ஒன் ஆஃப் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைன்ஸ் ஆஃப் பாரதி என்று சொல்லக்கூடிய இடம். அமைதியோடு பார்த்திடுவாய் மின்னே பின்னே சமையும் ஒரு பச்சை நிற வட்டங்காண்பாய் தரணியினில் இங்குது போல் பசுமையுண்டோ. என்ன சொல்லலாம், ஒரு நிமிஷம் பார்க்கும்போது வானத்துல ஒரு பசிய வண்ணம் தோன்றுகிறது. அது எத்தனை பேர் அதை பார்க்கணும் உட்காந்து. மண்ணுல கூட இந்த பசுமை இருக்காதரா, வானத்திலே இந்த பசுமை இருக்கிறது. இது யார் என்று கேட்டால் உமை கவிதை செய்கின்றாள். இந்த மேல வந்து இது இது மாதிரி ஒரு ஒரு திங்கிங், இந்த மாதிரி ஒரு மேல வானத்திலே உமை கவிதை செய்கின்றாள்.
நீ நானும் பேப்பர்ல உட்கார்ந்து எழுதுறோம்டா. உமைக்கு வானமே விரிந்த காகிதமாக, அதுல மேகங்களும் அந்த கூட்டங்களும் எழுதுகோலாகி, கவிதைகளாகி, எழுத்துக்களாகி, மொழிகளாகி, வண்ணங்களாகி அவள் தீட்டுகிறாள். என்ன தீட்டுகிறாள்? பார், கணத்துக்கு கணம் புதுமையை நான் செய்கிறேன் என்று காட்டுகிறாளே. உமை கவிதை செய்கின்றாள். எழுந்து நின்றே உரைத்திடுவோம் பல்லாண்டு வாழ்க என்றே. வாட் அ பியூட்டிஃபுல் லைன். அப்படி மேல பார்த்த உடனே எழுந்து நிற்கணுமா? சந்தியாவந்தனத்துல அர்க்கியம் கொடுக்கும் போது எழுந்து நின்று குதிகாலை உயர்த்தி அந்த அர்க்கியம் கொடுக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி சூரியனை பார்த்து சூரியனை பார்த்து எழுந்துன்னு சொல்லலாம். உமை கவிதை செய்கின்றாள். அங்க பாடுற உமை கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். இது இட்ஸ் நாட் ஆர்டினரி ஸ்கை ஆன் வேரியஸ். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய இந்த 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 வித்தியாசமான இந்த ஓவியங்களை, வித்தியாசமான இந்த நிறங்களை எல்லாம் பல கவிஞர்கள் எழுதி தீட்டி இருக்கிறார்கள். ஆனா இவன் என்ன சொல்றான் அதுல? இது ஊமை கவிதை செய்கின்றால் உரைத்திடுவோம் பல்லாண்டு வாழ்க என்ற. எப்படி ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடினாரோ, எப்படி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படி பாடினாரோ வாழ்த்து, அது மாதிரி பல்லாண்டு பாடத் தொடங்கி இருக்கிறான் பாரதி. யாரு? சூரியனுக்கு. அவன் எழுதுறான், பார் சுடற்பருதியை சூழவே படர்முகில் எத்தனை தீப்பட்டறியணும். ஓஹோ, என்னடி இந்த வண்ணத்தியல்புகள், எத்தனை வடிவம், எத்தனை கலவை, தீயின் குழம்புகள், செழும் பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள். இதை படிச்சா இன்னைக்கு நேரம் போறோம். மை ரிக்வெஸ்ட் இஸ், தயவு செய்து இந்த இடத்த எழுதுறேன். இதை விளக்கல, அப்படியே படிச்சுன்னு போறேன். எத்தனை வடிவம், எத்தனை கலவை, தீயின் குழம்புகள், செழும் பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள், வெண்மை தோன்றாமே எரிந்திடும் தங்கத்தீவுகள். மறுபடியும் இந்த தழல் குறைத்துங்கிற விஷயத்துல வராம, வெம்மை தோன்றாமே எரிந்திடும் தங்கத் தீவுகள் பாரடி நீல பொய்கைகள். அடடா, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி. ப்ளூல டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, லேட் ப்ளூ, ஒர்க் ப்ளூ, ராபின் ப்ளூ, இப்படி எத்தனை ப்ளூ இருக்கு. சாரி. எத்தனை செம்மை பசுமையும் கருமையும், எத்தனை கரிய பெரும் பூதம், நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத் தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள் காணடி, அங்கு தங்க திமிங்கிலம் தாம் பல மிதக்கும். 1 hour ஆகிறதுக்குள்ள த்ரோட் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட, அதனால பூரா படிக்க முடியல. இதை இன்னும் கொஞ்சம் தொண்டை சரியானதுக்கு அப்புறம் அப்படியே ஒரே எழுதுறான் பாருங்க. அதுல நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள் காணடி, அங்கு தங்க திமிங்கிலம் தாம் பல மிதக்கும். அதாவது திமிங்கலம், தங்க திமிங்கலமா? வாட் கைண்ட் ஆஃப் இமேஜினேஷன் இது? இப்படி பாரதியினுடைய ஹையஸ்ட் இமேஜினேஷன், பாரதியினுடைய வரையறையற்ற பாய்ச்சல், கவிதை பாய்ச்சல், கற்பனை வீச்சு, கடல் ஆழத்திலே சென்று முத்தெடுக்கும் போல ஒரு அற்புதமான கருத்து பொலிவு, கருத்து திண்மை, இது அத்தனையும் பாரதிக்கு கை கொடுத்த விஷயம் என்று சொன்னால் இந்த சூரியன் தான். அது இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு சிலவற்றை தொட்டு காட்டினோம். இது என்ன அப்படின்னா, அங்கதான் இருக்கு, உள்ளுக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி எப்படி இந்த ராஜா வரத்துக்கு ஒரு ரத்தின கம்பளம் விரிப்பார்களோ, அதே போல சூரியனை பற்றி பாரதி பாடிய பாடலை எடுப்பதற்கு முன்னால் சூரியனை பாரதி எங்கெல்லாம் தொட்டிருக்கிறான் என்று பார்த்தால், அவன் சூரியனிலே வாழ்ந்திருக்கிறான், சூரியனை உபாசித்திருக்கிறான். அது மட்டும் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிற, நாமெல்லாம் போற்றக்கூடிய இந்த காயத்ரி ஜபம் இருக்கிறதே, காயத்ரி மந்திரம் இருக்கிறதே, அந்த மந்திரத்தை பாரதி இந்த இடத்திலே தமிழ்படுத்துகிறான். இந்த செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று எழுதுகிறானே. இது எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் காயத்ரி மந்திரம். அப்போ பாரதி குள்ளச்சாமி தனக்கு கொடுத்த தத்துவார்த்தமான சித்தர் வகையிலான, அந்த சித்தர் பித்தர் என்று சொல்வார்களே, அந்த வகையிலான மறைபொருளாக விளங்கக்கூடிய சூரியனுடைய பிம்பம் காட்டிய விஷயமும், வேத காலத்திலிருந்து வரக்கூடிய சூரிய உபாசனையிலே முக்கியமாக கருதக்கூடிய இந்த காயத்ரி, அந்த சந்தஸ், அது ஒரு 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 ரைம். அந்த காயத்ரி மந்திரம் இருக்கிறதே, அது சூரியனை பாடக்கூடிய அந்த காயத்ரி சந்தஸ்ல இருக்கக்கூடிய மந்திரத்தை அவன் தமிழ்படுத்தி, செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று முடிக்கிறான்னு சொன்னா, அவன் பாரதிக்கு நெஞ்சுக்கு மிக மிக நெருக்கமாக, அவன் எங்கெல்லாம் உச்சத்தை தொடுகிறானோ அங்கெல்லாம் உச்சத்தை தொடுகின்ற இடத்திலே உவமையாக அவனுக்கு கைமுன்னே கண்முன்னே நிற்று அவனுடைய கவிதைகளை உள்ளே நிற்கக்கூடிய விஷயம் இந்த சூரியன் தான்.
ஆகவே அடுத்த வாரம் நம்ம வந்து இந்த சூரியனை பற்றிய பாடல்களை பார்க்கலாம். இது வந்து ஒரு ஒரு முன்னோட்டம். இந்த ஓட்டத்திலேயே சூடு வந்தாச்சு. இந்த ஓட்டத்திலே சூரியனோட ஒளி தெரிகிறது. ஆகவே தொடர்ந்து இதை பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.